Hello student, good morning to one and all. I am Dr. Tariq, Department of Biotechnology, Islamic College. MSc class, theory class, Microbial Technology. The topic is pickling. Yesterday we discussed last class fermentation and nutritional food value, etc. So the topic is today we discussed pickling. Pickling means pickles. So how to formation, how to farm, and how to processing, how to make. So these are the discussed in the microbial technology. So we know the pickles, particularly in India, in our native food also. So pickling is the process of preservation or extending the shelf life of food by either anaerobic fermentation in brine or immersion in vinegar. The pickling procedure typically affects the food's texture, taste, and flavor. The resulting food is called a pickle, or to prevent ambiguity, prefaced with pickled. பிக்கிங் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம். இந்த பிக்லிங் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான வெஜிடபிள்ஸை எடுத்து அதை வந்து சம் வினிகரோ ஆர் ஏதாவது ஒரு ஃபெர்மெண்டட் சொல்யூஷனோ போட்டு வச்சு அதை ஃபெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடக்கூடியது வந்து ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சராக இருக்கணும், ஒரு டேஸ்ட் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு அரோமா, தட் மீன்ஸ் ஃப்ளேவர் இருக்கணும். இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேர் பிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சர் வந்து அதான் இங்கே வந்து நமக்கு காட்டுது. இதுதான் வந்து இந்த டாப்பிக்கோட மெயின் தீம். இப்போ நம்ம நாட்டில் வந்து ஒரு டொமேட்டோ, ஒரு லெமன் ஆர் சம் அதர் வெஜிடபிள்ஸ் வந்து அப்ளை பண்ணி சாப்பிடுவோம். ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா ஒரு குக்கும்பர், வெள்ளரிக்காய் பிஞ்சு எடுத்து அதை அப்படியே வினிகரில் டிப் பண்ணி வச்சுருவாங்க. தட்ஸ் ஆல், சால்ட் வாட்டரில். இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய் இருக்கும், ஒரு ஸ்பைசி இருக்கும், இது மாதிரி நிறைய இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நான் வெஜிடேரியன் ப்ரான், இறால் கூட இருக்கும். இது மாதிரி கூட நிறையா செய்வாங்க. ஓகேவா? பட் நம்ம நாட்டில் வந்து மேங்கோ வெரைட்டிஸ், லெமன் வெரைட்டிஸ், சம்திங் லைக் தட். பட் வந்து இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக 2-3 வரும். ஓகேவா? பட்டு கார்லிக்கு, டொமேட்டோ, இது மாதிரி நிறையா இப்போ ரீசெண்டாக வருது. ஓகே. பட் ஃபாரினை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக வந்து அப்படியே வெஜிடபிள்ஸ் போட்டு ஃபெர்மெண்டட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ how does pickling preserve food? Pickled foods are preserved by increasing the acidity of the food so that microorganisms that cause illness and food spoilage it cannot grow any times. Some pickles, such as traditional dill, go through a process called fermentation, where their acidity is increased, but lactic acid bacteria produced acid. Lactic acid bacteria produce acid. This is called a preservative of method of food. அதாவது
இந்த பிக்கிள்ஸை வந்து எப்படி வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டாக வந்து மாற்றுறோம் அப்படின்னா, அதுக்கு மெயினானது அசிடிட்டியில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஃபுட்டை வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தில் மூலிமா வந்து உண்டாக்குறது காசஸ் இல்னஸ் அண்டு ஃபுட் ஸ்பாயிலேஜ் கேன் க்ரோ. மைக்ரோ ஆர்கானிசத்தை வரவிடாமல் தடுக்கிறது. ஸோ சம் பிக்கிள்ஸில் ட்ரெடிஷ்னலாக அந்த ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயிலை ஊற்றி அதை வந்து மெயின்டைன் பண்ணி கோ த்ரூ த ப்ராசஸ் கால்டு ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. புரியுதா? அது மட்டும் இல்லை, அசிட்டிக்கை வந்து அதிகமாக உண்டாக்கி லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாவும் மற்ற ஆசிடிக் பாக்டீரியாவையும் க்ரோ பண்ணுவாங்க. இதுதான் வந்து த மேஜர் ப்ராசஸ் ஆஃப் தி பிக்கிள்ஸுடைய ப்ரொசீஜர். இந்த பிக்கிள்ஸ் வித் சால்ட், pickling with salt. The pickling with salt falls into two categories. There are two categories. Number one is dry salt and brined. The dry salt method combines dry salt with vegetables in quantities above what you would add for seasoning purposes. Liquid is pulled from the vegetables and this liquid combines with the salt to increase or create brine. A salty water solution with the pre-made brine method. A vegetable is placed in a combination of salt and water. In both cases, the vegetables are covered in brine for a prescribed amount of time in the submerged airless state below the brine line. The vegetables ferment is the process by which the natural bacteria in the food convert the sugars into lactic acid. The lactic acid is a natural preservative. Sometimes, depending on the strength, microorganisms will not grow in lactic acid because of its low pH. That means high acidity. As a result of low acid foods such as cabbage can be canned safely in water bath canner and stored on the shelf for up to a year after fermentation is complete. The lactic acid also supplies that very taste and sour taste. Hence there is the sauerkraut. It is one of the foreign items. So these are the pickling salt. அதாவது பிக்லிங் சால்ட் அப்படின்னா ஊறுகாய் தயாரிக்கிறது சால்ட் வாட்டரில் போட்டு செய்கிறது. மேக்ஸிமம் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ லிக்விட் வாட்டர் ஜூஸாக இருக்கணும். அதை மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து வெஜிடபிள்ஸை வந்து போடணும். ட்ரை வெஜிடபிள்ஸை சால்ட்டும் போடணும். போட்டுட்டு அது ஃபெர்மெண்ட் ஆகிற வரைக்கும், ஒதுக்கிற வரைக்கும் போட்டு அதை எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ தட் இஸ் கால்டு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். நேச்சுரல் பாக்டீரியா வந்து இருக்கும். அது மூலிமா வந்து லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகி நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸாகவே மாறிடும். அதனால் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து வில் நாட் க்ரோ, வரவே வராது அந்த அசிடிக் கண்டென்ட்டை, ஹை அசிடிட்டியாக இருக்கிறதுனால. ஸோ இட் கேன் ஈஸிலி சேஃப் அண்டு வாட்டர் பாத் கேனர் டு ஸ்டோர் த செல்ஃப் அப் டு எ இயர். வருஷ கணக்கில் இது வந்து நம்ம கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுக்கான வழி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிக்லிங் வித் வினிகர். பிக்லிங் வித் வினிகர். த பிக்லிங் வித் வினிகர் இஸ் எ மச் குயிக்கர் ப்ராசஸ். ரொம்ப சீக்கிரமாக வந்து தயாரிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராசஸ். சால்ட்டு போட்டு அது வந்து என்ன செய்யும்,
மெல்ட் ஆகி அதோட வாட்டரோட மிக்ஸ் ஆகி இட் இஸ் அ வெரி லென்த் ப்ராசஸ். பட் த வினிகர் வந்து வெரி குயிக் ப்ராசஸ். த வினிகர் இஸ் பிக்கிள். வெஜிடபிள் டஸ் நாட் ஃபெர்மெண்ட். வெஜிடபிள் எப்பயுமே ஃபெர்மெண்டேஷன் ஆகாது. யூஸ்வலி வெஜிடபிள் ரெஸ்ட் ஃபார் ஷார்ட் டைம் இன் பிரைன். The drained after food brought to boil in a vinegar solution, packed into jar, covered in the remaining hot vinegar solution. Water bath can for long-term preservation. The acetic acid is vinegar brings up to acidity of the vegetable to a point where no microorganism can thrive. Acetic acid, by the way, is flavorless and colorless. When a recipe calls for vinegar that is 5% acid, then 5% of the acetic acid. These are all the pickling with vinegar. Pickling with the vinegar na சீக்கிரமாக வந்து தயாரிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தடு முறை. சால்ட்டு போட்டு வாட்டரில் வச்சு ரொம்ப நேரம் ப்ராசஸ் ஆகும். அதை வந்து ஃபுல்லாக வந்து டைஜஸ்ட் ஆகிற வரைக்கும், கரையிற வரைக்கும். ஆனால் இது வினிகருங்கிறது ஆல்ரெடி அசிடிக் சொல்யூஷனாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அதை வந்து பாயில் பண்ணி டக்குன்னு போட்டோம்னா இந்த சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து கேனில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மெயின்டைன் ஆகும். ஸோ நிறைய யூஸ் ஆகும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா பிக்லிங் ப்ராசஸ் ப்ரிசர்விங் ஃபுட். பிக்லிங் ப்ராசஸ்ஸு ப்ரிசர்விங் ஃபுட்டு. எப்படி வந்து ப்ரிசர்விங் ஃபுட்டு வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி ஃபுட்டுன்னு பார்க்குறது நோட்ஸ் இருக்குது. இது ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஃபுட்டுக்கு வந்து எந்த காலத்தில் எப்போ ஆரம்பித்தாங்க, அது வந்து ஃபிஷ்ஷுலேயும் செய்கிறாங்க, மட்டனில் செய்கிறாங்க, சிக்கனில் செய்கிறாங்க, மிளகாயில் செய்கிறாங்க. இது மாதிரி நிறைய எசென்சியல் கமர்ஷியல் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள். அடுத்தது பிக்கிள்ஸ் வந்து ஒரு ப்ராசஸ்ஸு. அது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மூலிமா சால்ட்டு, சில்லி, ஸ்பைசஸ்ஸு எல்லாம் போட்டு ஒரு டேஸ்டியான கொண்டு வராங்க. இந்த பிக்கிள்ஸ் வந்து வெட் அப்படைசர், நல்ல டைஜஸ்டனுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ஸ்டிமுலேட் தி டேஸ்ட் ஆல்சோ. இது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா definition of the pickling. The pickling, also known as bringing or cumming, is the process of preserving food by anaerobic fermentation in brine, the solution salt water, to produce lactic acid or monitoring and storing in a acid solution, usually vinegar, acetic acid. That means the resulting of food is called pickle. This procedure can give food safety and salty and taste. Pickling is preserving a food with acid and salt. The keys to safe pickling is making sure that the acid is high enough to kill any microorganisms that can lead to spoilage and illness. Pickle manufacturing process. In marketly available lot of pickle processing instrument industries are there. We identified the fermentation process about the 3-5 weeks. Dilled cucumbers and shallot and curing the charges between the green and olive yellow green interior and the cucumber become uniformly translated. Pickle develop their concern. The skin and the interior pickles are firm and feather. The preserver
sour, salty, hard, rubbery, shriveled, and mushy pickles. Carefully follow recommended fermentation process. Next one. Ingredients are salt and vinegar. Salt is pure and cleaned, so these are the rules. Vinegar, cider vinegar, white distilled vinegar can be used in pickle recipe. These are the major and basic concept. Also, they want water. Some of the ingredients and old recipes, lime, alarm, equipment also important in this field. Procedure for safe pickling. In this issue, a safe and quality product use fresh fruits and vegetables following standardized recipes and process as recommended for the product. Filling the jar, adjusting the caps, heat treatment also. These are all the major source in the procedure for safe pickling. Okay, the safe pickling. அதாவது ஃபெர்மெண்டட் நொதித்து நன்றாக பதப்படுத்தப்பட்ட ஊறுகாயை தயாரிக்கும் முறை வித் யூஸிங் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பயன்படுத்தி இதை தயாரிக்கிறது எப்படி, அதான் இங்கே டாபிக். அதில் ஒரு பிக்கிள்ஸை உருவாக்குறதுக்கு வெஜிடபிள்ஸ் இருக்கணும், லெமன் ஜூஸ் இருக்கணும், and moreover the very important product it look like pure organic vegetables and cut into the bottle and apply the vinegar or salt water. It is very good result after the fermentation process. It will take and eat the food components. These are all the most important in the life. ஸோ அது மூலிமா நிறைய வந்து சால்ட் வாட்டர்லேயும் அண்டு வினிகர் மூலயமாவும் நம்ம வந்து ஊறுகாயை தயாரிக்கலாம். இது மூலயமா நிறைய மார்க்கெட்டிங் செய்வதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த மேஜர் டாபிக்ஸ் இன் த பிக்லிங் ப்ராசஸ். So thanks to watching. Thank you one and all.